அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் பார்த்துடலாமாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் வந்து பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு, அதாவது பச்சை கலர் பேண்ட்டு, பச்சை கலர் சட்டை போட்டுக்கிட்டு, பச்சை கலர் கிளாஸ் போட்டுட்டு, பச்சை கலர் பைக் எடுத்துகிட்டு ஒருத்தர் பார்க்க போகிறாரு. அங்கே வந்து நிறையா வீடு இருக்குது. பச்சை கலர் கேட் இருக்கிற வீட்டை போய் தட்டுன்னு தட்டுறாரு. அது ஏன்? ஆக்சுவலி இது லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்வி. இதுக்கு யாருமே பதில் கமெண்ட் பண்ணலிங்க. என்ன ஆன்சர்னு பார்த்துலாமா? இப்போ கூட உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்ல போகிற ஆன்சரும் நீங்கள் சொல்ல போகிற ஆன்சரும் கரெக்டாக இல்லையான்னு பார்த்துடலாம். ஓகே, பார்க்கலாமாங்க? சொல்லட்டுமா? ஓகே. ஏன் கேட்டை போய் பச்சை கலர் கேட்டை போய் தட்டுனார்னா, அவங்க வீட்டில் காலிங் பெல் இல்லை, அதனால பச்சை கலர் கேட்டை தட்டினார். இது பாருங்க எவ்வளோ சுலபமான பதில். நாம் ரொம்ப ஆக்சுவலி டக்குன்னு நான் ஏன் பதில் சொல்ல முடியல நம்மளால் அப்படின்னா, நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம்? ஏன் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டார், பச்சை கலர் கிளாஸ் போட்டுக்கிறாரு, பச்சை கலர் பைக் எடுத்துகிட்டு போகிறாரு, நம்ம இந்த கோணத்தில் திங்க் பண்ணுவோம். ஏன் எல்லாமே பச்சை கலர் கேட்டை போய் ஏன் தட்டுறாரு, நம்ம அந்த கலருக்குள்ளே போயிடுவோம். பேசிக்காக நம்ம யோசிக்காம விட்டுருவோம். ஏன் கேட்டை தட்டுறாரு? அவங்க வீட்டில் காலிங் பெல் இல்லை, அதனால கேட்டை தட்டுறாரு. ஸோ எப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்குறாங்க பாருங்கள், நம்ம நார்மலாக யோசிக்க முடியாத மாதிரி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து காலிங் பெல் அவங்க வீட்டில் இல்லை, அதனால் கேட்டை தட்டுறாரு. இதுதாங்க பதில். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கேள்வி கேட்டிருந்த போன டைம் என்னென்னா, ஒரு பாடலில் இடையில ஒரு லைன் பாடியிருப்பேன், அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும், ஸ்டார்டிங் லைன் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இது பிரைன் டெஸ்ட் கொஸ்டின் இல்லைனாலும் இதுவும் சிந்திக்கிற மாதிரி யோசிக்கிறோம்ல, மூளைக்கு ஒரு வேலை கொடுக்குறோம்லவா அப்படின்னு சொல்லி ஒரு லைன் பாடியிருந்தேன். ஸோ அதுக்கு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ அதே பாட்டை தான் இடையில ஒரு லைன் பாட போகிறேன். அதே லைன் பண்ணால் போர் அடிக்குமா, வேறு லைன் இப்போ நான் பாட போகிறேன். ஆனால் அதே பாட்டு தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா யோசிச்சு அது என்ன பாட்டுன்னு ஸ்டார்டிங் லைன் டைப் பண்ணுங்கள். அந்த முடிஞ்சால் அந்த படத்தோட ஹீரோ என்ன, அந்த படத்துக்கு பெயர் என்ன முடிஞ்சால் டைப் பண்ணுங்கள். ஓகேவாங்க. என்ன பாட்டு அப்படின்னா இடையில பாடுறேன். ஓகே. தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும். ஓகே, இது என்ன பாட்டு எல்லாம் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, படத்து பெயர் ஹீரோ நேம் தெரிஞ்சா. ஓகேங்க. இன்றைய பிரைன் டெஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, எந்த பழத்தின் விதைகள் விஷம், இது ஏற்கனவே தினம் ஒரு தகவல் நான் சொல்லியிருக்கிறேன், எந்த பழத்தின் விதைகள் விஷம் என கருதப்படுகிறது. சரி, ஓகே. ஒரு பழத்தின் விதை விஷம்னு சொல்லிட்டோம், அது என்ன பழம்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அது எத்தனை விதை சாப்பிட்டா இறந்துருவாங்க? எத்தனை விதைகள் சாப்பிட்டா, ஒரு பழத்தின் இவ்வளோ விதை சாப்பிட்டா, இந்த பழத்தின் இவ்வளோ விதைகள் சாப்பிட்டா இறந்துருவாங்க, விஷம்னு சொல்கிறாங்க. அது என்ன பழம், எத்தனை விதைகள் சாப்பிட்டா இறந்துருவாங்க? கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஸோ யோசிச்சு வச்சுருந்தேன், பட் என்ன கேள்விங்கிறது இப்போ நான் டக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேது. ஓகேங்க, இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா பதில் அனுப்புங்க. நம்ம அடுத்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம். அது என்ன கேள்வினா பாரு, இந்த அளவுக்கு ஞாபகம் வருதுங்க. சரி, ஓகேங்க. ஆன்சர் தான் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.